ஒபே பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோக்கு ஒபே பண்ணுறியோ அவ்வளோக்கும் நல்லது. ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஒபே பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். எப்போயுமே ஃபஸ்ட்டு ஒபே பண்ணுறது நம்ம நல்லா கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் சக்ஸஸ் மாறும். ஒபே பண்ணுற விஷயம் மட்டும் ஒபே பண்ணிங்கன்னா. ஸோ நிறைய விஷயங்களுக்கு ஓடணும். நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறோன்னா நான் யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன் அந்த மைண்டில் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். நான் யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன்னா கடைக்கோ ஸ்டோருக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறத விட என்னுடைய மேலதிகாரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அப்போ தான் அவங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க, நமக்காக எதனால் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எதனால் பேசுவாங்க. ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஒன்று இருக்குது. நம்மளை யாருன்னு ப்ரூவ் பண்ணால் நம்மளுடைய ஒர்க்கும் நம்மளுடைய சின்சாரிட்டியும் நம்மளோட ஹானஸ்ட்டாக எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க, லைஃப்பில் பார்ப்பாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா ஒபே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் ஒபே பண்ணுறது. இந்த ஒபே பண்ணாமல் நம்ம எத்தனை கோவப்பட்டிருப்போம். அவருடைய மேலதிகாரியுடைய ஒபே பண்ணாமல் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இருப்போம். நம்ம கோவப்படுற ஒவ்வொரு விஷயமும் யாருக்கு நஷ்டம்னா அது நமக்கு தான் நஷ்டம், தவிர மேனேஜருக்கு கிடையாது. மேனேஜருக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை அதிகாரிக்கோ அவங்க நஷ்டம் கிடையாது. அந்த கோவப்படுற நபருக்கு மட்டும்தான் நஷ்டம் எப்பவுமே. ஸோ லைஃப்பில் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிறது, எவ்வளோக்கு நம்ம ஒபே பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. நம்ம லைஃப்பில் ஒபே பண்ணுறது நல்ல விஷயம். இந்த ஒபே மட்டும் நம்ம பண்ணுறோம்னா லைஃப்பில் எப்பவுமே எங்கேயுமே போய் ஜெயிக்க முடியாது. இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வருது, நம்முடைய கோவத்தை எப்பவுமே நம்ம எடுத்து வச்சிடணும். கோவத்தை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடணும் லைஃப்பில். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நான் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் ஒபே பண்ணுறது ஒரு காரணம். இந்த லெவலுக்கு நான் இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்னோடய ஒபே இல்லாத என்னுடைய கோவம் போகிற இடத்தெல்லாம் கோவப்பட்டு எல்லா விஷயங்களும் ஒன்று இருக்குது. நான் இங்கே யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன்னா என்னுடைய மூத்த அதிகாரிக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். என்னோடய மூத்த அதிகாரினா என்னுடைய ஸ்டோர் மேனேஜருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றோ நான் அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அவருக்கு நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்தேன்னா அவருடைய மூத்த அதிகாரிக்கு அவருக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஸோ நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்தேன்னா அவருடைய ஒர்க்கு கரெக்டாக பார்ப்பார். நான் எதுவுமே அவருக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலைன்னா அவருக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்ஸிங் ஆகும். எப்போவுமே ஒரு மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் புரிதல் எப்போவுமே எளிய பூனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது, என்னோடய ஸ்டோரில் கிடையாது. என்னோடய சப்போர்ட் எல்லாமே என்னோடய மேனேஜர் தான். ஸோ நிறைய விஷயம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா அதெல்லாம் எதிர்பார்ப்பார். அவர் என்னோடய மேனேஜருடைய ப்ரையாரிட்டி எப்படி சொன்னால் மெயினாக பிஸ்னஸ்ஸு தாண்டி ஸ்டாஃபுடைய கமிட்மெண்ட் என்னென்னு பார்ப்பார். ஒன்று நோட் பண்ணுவார். என்னுடைய ஸ்டோர் மேனேஜர் ரொம்ப கேஷுவலாக பழகுவார், எல்லாத்தையும் கேஷுவலாக பழகுவார். மற்றவங்களோட தேவை என்னென்னு எதிர்பார்ப்பார். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக புரிதலாக ஸ்லோ பண்ணி அவருக்கு சொல்யூஷன் கொடுப்பார் என்னோடய மேனேஜர் பொறுத்த வரையும். ஸோ எனக்கு மேனேஜர் ஒரு பிணிப்பு இருக்கிற காரணமே எப்பவுமே என்னை மதிப்பார். இன்னொன்று ரசிப்பார். நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்தையும் கேட்பார். ஒரு மேனேஜருக்கு நல்ல உடைய ஆக்டிவிட்டினா கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய சொல்கிற விஷயத்தை ஒபே பண்ணுறது, நல்லதே கேட்டதோ ஒபே பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது என்னுடைய மேனேஜருடைய எண்ணங்கள். ஸோ நான் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே என்னோடய மேனேஜர் தான். இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்கிறது என்னோடய இஷ்டத்துக்கு நான் வேலை செய்கிறது போகிறது. ஸோ நான் ஒரு ஐடியா சொன்னேன்னா என்னோடய ஸ்டோரி இவ்வளோ நீட்டாக ஆக்கணும், இந்த விஷயம் பண்ணணுன்னா சரி தர்மா பண்ணுன்னு சொல்லுவார். அந்தமாதிரி மேனேஜர் என்னோடய மேனேஜர். எப்பவுமே எளிய பூனைனா சும்மா கிடையாதுங்க, ஒரு புரிதல் தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ கமிட்மெண்ட் உள்ளால தான் லைஃப்பை ஜெயிப்பாங்க, எப்பவுமே லைஃப்பில் ஜெயிப்பாங்க. இப்போ கூட நான் ஏன் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே என்னோடய ஸ்டோரில் என்னோடய ஸ்டாஃப் இருக்காங்க, 2 நல்லா போகிற ஸ்டாஃபு நல்லா குவாலிட்டியாக வராங்க. என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப் எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கம்பெனி எதிர்பார்க்கும். அப்படி எதிர்பார்க்கவங்க தான் லைஃப்பில் ஜெயிப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் ஒன்று சொல்லிட்டு போகலாம். என்னோடய பாஸே பார்த்தா கூட என்னோடய பாஸ் அவ்வளோ எனர்ஜிட்டியாக இருப்பார். ஒவ்வொரு வீடியோ ஒன்று அவ்வளோ அழகாக போடுவார். என்னோடய ரோல் மாடல் யாருன்னா பொறுமை தாண்டி அதோட எத்திக்ஸ் சொல்லுவார். எத்திக்ஸ் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதை அழகாக எடுத்து கொடுப்பாரு என்னோடய பாஸ் அழகாக எடுத்து கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயமும்.
ஸோ எனக்கு ஒர்க் இருக்கே, டைம் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஏதாச்சும் எனக்கு இன்னும் ஒரு 1/2 வரையும் எனக்கு ஒர்க் இருக்கும், க்ளோசிங் எல்லாமே ரிப்போர்ட் போடுறது எல்லாமே. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இங்கே மெயினாக சொல்ல வருது, நம்ம ஒரு இடத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கோம்னா எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு திங்கிங் எப்பவுமே மைண்டில் நமக்கு இருக்கணும். நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். முக்கியமாக நம்ம கஸ்டமருக்கு உண்மையாக இருக்கணும். எப்போவுமே உண்மையாகவே கஸ்டமருக்கு இருக்கணும். கஸ்டமருக்கு சர்வீஸ் எப்பவுமே கொடுக்கணும். கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டே ஃபுல்லாக அடிவிடும். ஸோ அதனால் சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், ஸ்டோர் மேனேஜராக இருக்கட்டும், ஏஎஸ்எம்மாக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருக்கட்டும், லீடராக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும் இம்பார்ட்டன்ட். இது ஏன் அந்த ரிலேட்டட் எல்லாமே சொல்ல வரேன்னா, என்னோடய ஸ்டோர் மேனேஜர் ஒன்று ஒவ்வொரு விஷயம் பார்ப்பார். தர்மா அப்பா பாரு, தர்மான்னு சொல்லுவார். தர்மா அவங்கள பாரு, அவர் இப்போ நின்று வேலை செய்வார், அவர் நின்று கொடுப்பார், ஒவ்வொரு விஷயம் ஒன்று பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப தங்கமான மனுஷன் அவர். எப்பவுமே சப்போர்ட் ஸ்டோர் மேனேஜர் தாண்டி ஒரு நல்ல ஒரு அப்பாவுக்கு அப்பா, அண்ணனுக்கு அண்ணன், அந்த மாதிரி ரிலேஷன் தாண்டி பண்ணுவார் ஒவ்வொரு விஷயம். சம்டைம்ஸ் சேல் கம்மியாகும்போது மனசு சங்கடம் ஆயிரும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சம்டைம் கஸ்டமர் சம்டைம் ஸ்டாஃப்லாம் போயிடுவாங்க. ஸ்டாஃப் சம்டைம் கூடுதலாக இருப்பாங்க, குவாலிட்டியாக இருக்க மாட்டாங்க. நான் இப்படி சொல்கிறது ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கே ஒர்க் பண்ணாலும் கூட அந்த ஸ்டாஃப் குவாலிட்டியாக இருக்கும். அங்கே 20 பேர் இருக்கிற ஸ்டாஃபில் ஒரு 5 பேர் இருந்தால் கூட குவாலிட்டியாக இருக்கும். அந்த 5 பேர் இருந்தாலே சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கஸ்டமருக்கு சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கும் ஒவ்வொரு விஷயம். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறது. மோஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் அப்படின்னா 10th 12th டிகிரி எடுப்பாங்க. என்ன பொறுத்தவரையும் அவன் எத்தனை வரையும் படித்தாலும் அந்த சேல்ஸ் ஸ்கில் எப்பவுமே இருக்கணும். சேல்ஸ் ஸ்கில் எப்பவுமே இருந்தால் தான் லைஃப்பில் அவன் அடுத்தடுத்து ரன் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒன்று ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, யதார்த்தமாக நம்ம காலேஜ் பேக் கொண்டு போகும்போது அதில் ஏதோ ஒரு கம்பெனி நேம் இருக்கும், அது ஒரு விளம்பரம். நம்ம அறியாமல் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சட்டை போட்டிருப்போம், அது ஒரு விளம்பரம் வரும். அதில் ஒரு கம்பெனி எழுதியிருப்பாங்க விளம்பரம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபோனில் வவுச்சர் ஒரு பேர் இருக்கும், அது ஒரு விளம்பரம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம அறியாமலே ஒவ்வொரு விஷயம் நம்ம விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விளம்பரம் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கம்பெனிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன ஒர்த்து கொடுக்க போகிறோம், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்ல வேணாம். நம்மளோட இப்போ ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையும். ஸோ எங்கே வேலை செஞ்சாலும் உண்மையாக வேலை செய்யுங்க. சேல்ஸ் எனக்கு நடக்கும்னா நம்ம மாத சம்பளம் வாங்குற அளவுக்கு முதலாளி கொடுத்துருவாங்க, மேனேஜ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, முதலாளி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம சந்தோஷமாக வாங்கிடுவோம். ஆனால் அந்த காசு எங்கேருந்து கொடுப்பாங்க அது நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம இருக்கிற வரையும் நம்ம அந்த சமயத்தில் நம்ம முதலாளிக்கு, நம்ம கூட இருக்கிற ஸ்டோர் மேனேஜருக்கு, நம்ம லீடருக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே ஒரு சேல்ஸ்மேன் ரோல் தான். ஒரு கஸ்டமர் சீன்னு போயிடக்கூடாது, ஏன்னா நான் ஒன்று நோட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய கஸ்டமர்லாம் ரொம்ப ஜென்யூன் கஸ்டமர், எங்களுடைய கஸ்டமர்லாம் ஜென்யூன் கஸ்டமர். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சைஸ் எல்லாமே நாங்கள் பிரித்து வச்சுருப்போம், எல்லாமே எடுத்துக்குவாங்க. இருந்தாலும் அதை தாண்டி கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, சர்வீஸ் கஸ்டமருக்கு ஒரு ஐடியா சொல்லணும், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பந்தமாக அவங்கள்ட்ட நம்ம பேசணும், ஒரு ஜாலியாக பேசணும், மனசை ஹார்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கணும். ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடைக்கு தான் வருவாங்க. அதை ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம கம்பெனி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, பொதுநலமாக எங்கே வேலை செஞ்சாலும் 100% உண்மையாக வேலை செய்யுங்க. யார் இங்கே இது பண்ண வேணாம். முடிஞ்ச வரையும் ஓபி சொல்லுவாங்க. அந்த ஓபி நான் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக நான் வேலை எப்படி ஓபி அடிப்பேன்னா, பேசிக்கிட்டே நான் வேலை செய்வேன். எனக்கு அந்த நேரத்தை ஓட்டணும் என்ன பண்ண, துணி மடிச்சுக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ என்னோடய ஸ்டாஃபுக்கிட்டேயோ என்னோடய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ என்னோடய சமயத்தை நான் அப்படி தான் போக்கணும், அப்படி தான் நான் ஓட்டினேன் என் சமயத்தை. நான் அப்படி தான் இது பண்ணுவேன். யாரையும் நான் ஓபின்னு சொல்ல மாட்டேன். ஓபின்னா இதுதான் ஓபி. பேண்ட் பேசிக்கிட்டே அட்டி போடுவேன். எனக்கு அந்த நேரத்தை எனக்கு போகணும், அந்த நேரம் போகணுன்ட்டு அட்டி போட்டுக்கிட்டு சாரி மடிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுவேன். எல்லா வேலையும் செய்வேன், கடையில் எல்லா வேலையும் செய்வேன். எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாத்துக்குமே ஒரு 6 வருஷம் 5 வருஷம் ஒரே கடையில் தான் வேலை செஞ்சேன். பார்ட் டைமாக மாற்றி செஞ்சுருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் கடை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, நீ எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுடைய வேல்யூபிள் அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு எப்பவுமே தெரியணும். முதலாளி பாவம், முதலாளியெல்லாம் எல்லாமே பாவம். ஏன்னா அது முதலீடு போட்டு அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒன்று என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு குரோத் இன்கம் கொடுக்கணும். இல்லை ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே கொடுத்து ஆகும். நம்மளோட ஸ்டாஃப்க்கு அதான் வேலை, அதுதான் நம்மளோட ஸ்டாஃபோட வேலையே மெயினாக. ஸோ உன்னோட கமிட்மெண்ட் என்ன, மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அவங்க உள்ளவங்க எல்லாருமே தெரியும். அப்போது உன்னோட கமிட்மெண்ட்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நீ வளர்த்துக்கணும். உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன வழியோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே காட்டணும்.
ஸோ எப்பவுமே லைஃப்பில் வந்து எப்பவுமே லைஃப்பில் வந்து உன்னோட லைஃப் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். யாரும் உன்னை வந்து ஓபி அடிக்கிறான் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நான் ஓபி இப்படி தான் ஓட்டுவேன். ஓபி எப்படி அடிப்பேன்னா, நான் துணிகளில் வேலை செஞ்சுக்கிட்டே நான் பேசிக்கிட்டே என் வேலையை செய்வேன். நான் எங்கெல்லாம் நிற்கிறேன்னா அங்கெல்லாம் துணி கலைஞ்சு கிடக்கும். நான் அப்போ துணி மடித்து போடுவேன். நான் அப்படி தான் ஓபி ஓட்டுவேன். சும்மா இருக்கிறதோ எவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும்? ஸோ தயவுசெய்து எங்கே வேலை செஞ்சாலும் ஹானஸ்ட்டாக வேலை செய்யுங்க, உண்மையாக வேலை செய்யுங்க. யாரையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா ஒபே பண்ணுங்கள். உங்களுடைய ஹெட்டு சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். அந்த டாஸ்க்கு முடிங்க. எல்லா விஷயங்களுக்கும் இருக்குது ஒன்று. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இம்பார்ட்டன்ட், நல்ல முதலாளி கிடைக்கிறது பெரிய விஷயம், நல்ல மேனேஜர் கிடைக்கிறது பெரிய விஷயம், நல்ல ஸ்டாஃப் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ வந்து ஒரு கடையோட வருமானம் நல்லா வர வைக்கணும்னா அங்கே உள்ள ஸ்டாஃபை குவாலிட்டி ஆக்குறது நம்மளோட கடமை, மேனேஜருடைய கடமை. எப்பவுமே வந்து குவாலிட்டி ஆக்கணும். உனக்கு குவாலிட்டி இல்லாதவங்கள குவாலிட்டியாக ஆக்கணும். அதான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கில்லு. லைஃப்பில் எப்பவுமே ஜெயிக்கணும்னா உண்மையாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களை யார் நல்லா பார்த்துக்குறாங்களோ நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். அதுதான் என்னோடய மெசேஜ். எங்கே போனாலும் உண்மையாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டிகிட்டே இருங்க. கடவுள் உங்களை எல்லாத்தையும் கொடுப்பாரு. கடவுள் வந்து கடன் நேரம் கொடுக்க முடியும். உங்களோட முதலாளி மூலமாக, உங்களோட மேனேஜர் மூலமாக எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. தேங்க்யூ.